கர்த்தருடைய பரிசுத்த உன்னத திருநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் என் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாகிற உலகம், சபைகள், தேவ ஜனங்கள் இந்த சத்தியத்தை கேட்டு நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாய் கர்த்தர் நம்மையும் நம்மோடு சேர்ந்த ஒரு கூட்டத்தையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். இந்த மாதிரி ஆங்காங்கே சபைகளிலே ஆயத்தம் ஆரம்பமாகட்டும். இன்னும் வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம், என்ன அது இது பண்ணுவார், அதை கொடுப்பார், இதெல்லாம் முடிவுக்கு வருகிற நாட்கள். எல்லாம் கொடுத்துட்டார், நிறைய செஞ்சிட்டார். இனி பரிசுத்தத்தை நோக்கி ஓட வேண்டும். அவர் வருகையிலே நாம் எடுக்கப்பட ஆயத்தமாகணும். அல்லேலூயா. நாம் தொடர்ந்து இந்த செய்தியை பார்த்து கொண்டு வருகிறோம். ராக்கால ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பில் தொடர்ந்து இந்த செய்தி, அவருடைய வருகையின் நற்செய்தியை நாம் பார்க்கிறோம். இந்த வாரம் ஒரு வித்தியாசமான ஒரு பாதையில் கர்த்தர் நம்மை கொண்டு போவாராக. சங்கீத புஸ்தகத்தில் 116வது சங்கீதத்தில் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த வான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கர்த்தருடைய, யாருடைய? கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம். ரெண்டு விதமான மரணம் இருக்கிறது. கர்த்தர் இல்லாத மரணம், கர்த்தரோடு வாழ்ந்து காட்டிய பின்பு வந்த மரணம். ரெண்டாவது, உலக பரிசுத்தவான்கள் உண்டு பூமியில. ஒரு பாவமும் செய்யாம, ஒரு தவறும் செய்யாம இந்த பூமியில இருக்கிறவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பரிசுத்தத்தை குறித்து நம்ம பேச முடியாது, ஏன்னா அவங்க பரிசுத்தமா தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவங்களிடத்துல இயேசு இல்லாதபடியால பரிசுத்தமா வாழ்ந்தெல்லாம் எல்லா பரிசுத்தவான்களும் மேல இயேசுவோடு போயிட முடியாது. பூமியிலே இயேசுவோடு வாழ்ந்த காட்டின பரிசுத்தவான்கள், அவர்கள் மட்டும்தான் போக முடியும். உலகத்தில் 1000 பேர் இருக்கிறான் பரிசுத்தவான், எல்லாரும் போயிட முடியாது. அதான் இங்க போட்டிருக்கிறது. நான் சொல்ல போகிறேன், கவனிங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு ரொம்ப அருமையா இருக்கிறதாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த உன்னத திருநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணத்தை கூட பார்க்கிறாரு, வாழ்க்கையை பார்க்கிறாரு, நம்முடைய தனிப்பட்ட சாட்சியை பார்க்கிறார், பரிசுத்தத்தை பார்க்கிறாரு, நம்ம ஆண்டவருக்காக எந்த அளவுக்கு இருக்கிறோன்றதை எல்லாம் வாட்ச் பண்றாரு கர்த்தர். அதே நேரத்தில் இன்னொன்னும் கடைசியா முடிவையும் பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு, அப்ப பார்க்கிறாருல்ல, என்ன அருமைங்க. அவர் பார்வைக்கு ரொம்ப அருமையானதான். முடிவு எப்படி அருமையா இருக்கு? ஏதாவது ஒன்று செஞ்சா அருமையா இருக்குன்னு சொல்லலாம், முடிஞ்சிடுச்சு, இனி அவ்வளவுதான், திருப்பி உலகத்துல வாழ முடியாது. ஒரே தரம் தான் மனுஷன் பிறப்பதும் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் வேதம் சொல்லுகிறது. அப்ப மரிச்சிட்டா திருப்பி எழுந்து வர முடியாது, அவ்வளவுதான். ஆனா அந்த முடிவை கூட கர்த்தர் அருமையா பார்க்கிறாராம். அதுக்கு காரணம் என்ன? ஒரே ஒரு குவாலிட்டி, கர்த்தருடைய பரிசுத்தவான்கள். அப்போ விசுவாசிகள் எல்லாம் கேட்கலாம், அப்ப நாங்கெல்லாம் எங்க பார்வை, எங்க மரணம் எல்லாம் அவர் பார்வைக்கு அருமையா இல்லையா? இப்ப யார சொல்ல வராரு? புதிய ஏற்பாட்டுலயும் பழைய ஏற்பாட்டுலயும் ரெண்டையும் கலந்துதான் நம்ம பார்க்கணும். செய்தி ரெண்டும் கலந்ததுதான் செய்தி, தேவ செய்தி. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்னா எங்களை போல ஊழியம் செய்கிற பரிசுத்தவான்களா, ஊழியம் செய்கிறவர்கள் மாத்திரமா? அப்ப நாங்கெல்லாம் இல்லையா? எங்க மரணம் எல்லாம் ஒரு பார்வைக்கு அருமையா இல்லையான்னு கேட்காதீங்க, உங்களையும் சேர்த்து தான் சொல்றாரு.
வசன ஆதாரம் இருக்கு, நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்பாக இதை பாருங்க, அவரு இந்த வசனத்தை பாருங்க. ஏன் இந்த வசனம் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார்? ரொம்ப அருமையா ஒரு மகிமையான வார்த்தை. மரணத்தை கூட ரொம்ப அருமையா பார்க்கிறாராம், அவங்களுடைய மரணத்தை. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு ரொம்ப அருமையா இருக்கிறது. ஏன்னா இன்னும் ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. சங்கீதம் 37:37. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். சமாதான பிரபு, சமாதானத்தின் தேவன், சமாதானத்தை சுதந்தரித்த மனுஷன உத்தமனை நோக்கி. வாசிங்க மறுபடியும். நீ உத்தமனை நோக்கி, உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, செம்மையானவனை பார்த்திரு. கர்த்தருக்குள்ள செம்மையாய் நடக்கிறவனை, தேவனுக்குள் உத்தமமாய் வாழ்ந்து காட்டினவனை பாரு, அவன் முடிவு சமாதானம். சமாதானம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மரணத்தை கூட அருமையா பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன். நம்மள மாத்திரம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையை மாத்திரம் அல்ல, மரணத்தையும் முடிவையும் அருமையாய் பார்க்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்கள். உலக பரிசுத்தவான்கள் அல்ல, கர்த்தருடைய பரிசுத்தவான்கள். 2 பரிசுத்தவான்களின் கூட்டம் இருக்கு இந்த பூமியில. ஒரு பாவமும் செய்யாத ஜனங்கள் இன்னும் இருக்கிறாங்க. ஆனா அவங்கள குறிச்சு சொல்லல, கர்த்தருடைய பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. அவர்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. இந்த கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் யாரு என்றால், வேதம் சொல்லுகிறது உங்களையும் எங்களையும் குறித்து தான் சொல்லுகிறது. வெறும் பரிசுத்தவான்களின் மரணம் என்று இல்லை, இது ஊழியக்காரர்களின் மரண அடக்க ஆராதனையில பேசப்படுகிற வார்த்தை தான். ஆனா பவுல் சொல்லிட்டாரு, நீங்களும் பரிசுத்தவான்கள் என்று. வசனம் இருக்கிறது. ஒரு வசனம் எடுத்து வாசிங்க. எபேசியர் 1:1 வாசிங்க. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலன் ஆகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவதுன்னு சொல்லிட்டாரு. ஒரு மூத்த தேவ மனிதர், நமக்கு முன்னடையாளமாக வேதத்தில் காணப்பட்ட பரிசுத்த பவுல், கர்த்தரோடு இணைந்திருந்த ஒரு தேவ மனிதர் இவ்விதமாக எழுதுகிறார், விசுவாசிகளான. அப்ப யாரு பரிசுத்தவான்கள்? நீங்களும் தான். அல்லேலூயா. உங்களுக்கு இந்த வார்த்தை போதும். அப்போ விசுவாசிகளான பரிசுத்தவான்கள் என்று சொல்லும் பொழுது அதுதான் சொல்றாரு, உங்களையும் என்னையும் குறிக்கிறது. நம்முடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானது. அல்லேலூயா. நம்ம தான் பயந்துட்டு இருக்கிறோம், நம்ம தான் என்ன ஆகும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அடுத்து என்ன முடிவு என்ன தெரியல, மரித்த பின்பு நான் எழுந்து வருவேனா என்ன ஏது தெரியாம குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, மரணம் கூட எனக்கு ரொம்ப பெரியன்ற. அல்லேலூயா. இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள் அருமையானது மாத்திரமல்ல, நீ மரிக்கும் பொழுது உன் மரணமும் ரொம்ப அருமையா அழகா இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா பரிசுத்தவான்களின் மரணம் இப்படிதான். மோசே மரித்த பொழுது கர்த்தரே இறங்கி அடக்கம் பண்ணினார். அல்லேலூயா. ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. உபாகம புஸ்தகத்துல 34:6. அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். யார் பண்ணா? கர்த்தர் தேவன், கர்த்தரே. ஏன்னா அந்த மரித்த பின்பு அவனுடைய அந்த மரணம் அவருக்கு அருமையா இருந்தபடியால் மோசேயை கர்த்தரே அடக்கம் பண்ணினார். அத்தனை லட்சம் ஜனங்க அவன் பின்னாடி வந்தது, அத்தனை லட்சம் ஜனங்களுக்கு அனுமதி கொடுக்காம கர்த்தரே அவனை அடக்கம் பண்ணி. அடக்க ஆராதனை யார் நடத்தினது? கர்த்தரே நடத்தினார்.
அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த மாதிரி பரிசுத்தவான்கள்லாம் இன்னும் இந்த பூமியில இருக்காங்களான்னு தெரியல. அப்ப வாழ்ந்த அந்த மாதிரி ஒரு தேவனோடு முகமுகமாய் பேசின ஒரு பரிசுத்தவான், அல்லேலூயா. அவர் மரணம் அவருக்கு கர்த்தருக்கு அருமையாயிருந்ததாம். கர்த்தரே இறங்கி அடக்கம் பண்ணினார். அல்லேலூயா. நான் ஒவ்வொரு வசனமா சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஏன் அருமையானது என்பதை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம், அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் ஏன் அவர் பார்வைக்கு அருமையா இருக்கிறது என்பதை குறித்து நான் கடைசியில முடிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக ஒரு சில காரியத்தை சொல்லுகிறேன். நீ மரித்த பின்பு எப்படி இருக்க போகிறாய், எப்படி உன்னை மாற்ற போகிறார், ஒரு நாள் வரும் அன்னைக்கு எப்படி உன்னை கர்த்தர் வைக்க போகிறார் என்பதை குறித்து ஒரு வசன ஆதாரத்தோடு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏன் ஒரு பார்வைக்கு அது அருமையா இருக்கிறது என்பதை முடிவில் நாம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் என்னோட வசனத்தை மாத்திரம் கவனிங்க. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 12வது அதிகாரம் முதல்ல 26 வாசிருங்க, அப்புறம் 25 வாசிக்கலாம். மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவன் முட்செடியை குறித்து சொல்லிய இடத்தில் மோசேயின் ஆகமத்தில் அவனுக்கு சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? ஆமென். மரித்தோருக்கு தேவனாயிராமல் அவர் ஜீவனுள்ள தேவனுக்கு ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். ஏன்னா 27 வாசிக்கிறோம், அவர் மரித்தோருக்கு தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார். ஆகையால் நீங்கள் மிகவும் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்றார். தப்பான எண்ணம். மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி அவர் சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன் என்று தேவன் முச்செடியில சொன்ன இடத்தில் மோசேயின் ஆகமத்தில் அவனுக்கு சொன்னது நீங்கள் வாசிக்கவில்லையா? அப்போ மரித்தோருக்கு தேவனாயிராமல், மரித்து போனவர்களுக்கு தேவனாயிராமல், மரித்த பின் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று அர்த்தப்படுத்தக்கூடிய வார்த்தை தான் உயிருள்ளவர்களுக்கு நான் தேவனாய் இருக்கிறேன். அதான் அடுத்த வசனத்துல சொல்றாரு, ஜீவனுள்ளவருக்கு நான் தேவன். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு மரிச்சாங்க, ஆனா அவங்க உயிரோடு இருக்கிறாங்க இப்போ என் சமூகத்துல என்று சொல்லுகிறார். அதே போல நீயும் ஒரு நாள் என் சமூகத்துல உயிரோடு இருப்பாய். ஆனா எப்படி இருப்பாய்? மரித்த பின்பு நம்ம எப்படி இருப்போன்றது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி. நம்ம எப்படி இருக்கிற வண்ணமாயே இருப்போமா, இல்ல எப்படி இருப்போம் தெரியாம இருக்கிறோம். ஒரு சிலர் மரித்த பின்பு ஆண்டவரே நாங்கெல்லாம் உயிரோட எழுந்திருப்போம், எழுந்து நாங்க அப்படியே இருப்போமா இல்ல எப்படி இருப்போம் என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. அதற்கு ஒரு பதில் இருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அந்த பதிலை சொல்லுகிறார். நான் உயிரோடு இருக்கிறவருக்கு தேவன், மரித்தவர்களுக்கு அல்ல. எதுக்கு சொல்றாருன்னா உயிரோடு எழுந்திருக்க போகிறோம். அதுக்கு முன் வசனத்துல எப்படி இருப்பார்கள் என்றால் 25வது வசனத்துல மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கும் போது, மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது ஒரு நாள் வரும், அந்த மரித்தவங்களாம் எழுந்திருப்பாங்க. உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது கொள்வனையும் கொடுப்பவனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதரை போல் இருப்பார்கள். நிறைய பேருக்கு தெரியல, மரித்த பின் நான் எப்படி இருப்பேன், என் மாம்ச உருவுல வருவேனா, இப்ப நான் இதே மைக்கேல்னா மைக்கேல போல நான் எழுந்திருப்பேனா, இமானுவேல்னா இமானுவேல போல எழுந்திருப்பேனா, எஸ்தர்னா எஸ்தரை போல எழுந்திருப்பேனா? இல்ல, நீ உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களை போல இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. மரித்தோர் அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதரை போல் இருப்பார்கள். தேவ தூதரை போல இருப்பார்கள். நிறைய பேருக்கு இதுல சந்தேகம். மரித்து நான் உயிரோடு எழுந்திருப்பேன், கடைசி நாளிலே உயிர் தேடுதல் நடக்கும், ஆனா எப்படி இருப்பேன் என்பதை குறித்து ஒரு சிலருக்கு தெரியல. வசன ஆதாரத்தோடு நான் சொல்லுகிறேன், நீ அங்கே ஒரு தேவ தூதனை போல இருப்பாய். பரலோகத்தில் இருக்கிற, அல்லேலூயா,
என்ன அருமையா நமக்கு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இதுல குழப்பமே தேவையில்லை. நிறைய பேருக்கு இதுல குழப்பம். மறிக்கிறேன், சரிங்க, உயிரோட எழுப்புவாருன்னு சொல்லியாச்சு, ஒரு நாள் வரும், நான் எழுந்திருப்பேன், நான் எப்படி நானா இருப்பேனா, எப்படி இருப்பேன், என்ன ஏது எனக்கு தெரியலையேன்னு சொல்லி ஒரு சிலர் யோசிக்கிறாங்க. எலும்பெல்லாம் சதையெல்லாம் போச்சு, எலும்பெல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, பல வருஷம் ஆச்சு. எங்க தாத்தா செத்து ஆண்டவரோடு இருந்தாருங்க, ஆனா செத்து 100 வருஷம் ஆகுதுங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அவர் வருகையில நிச்சயமா எழுந்திருப்பாங்க. எழுந்து அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் தேவ தூதர்களை போல இருப்பார்கள். அல்லேலூயா. மத்தேயு 22:30 வாசிங்க, அதுல இன்னும் அழகா போட்டிருக்கோம். உயிர் தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பவனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவதூதரை போல் இருப்பார்கள். எங்க இருப்பாங்க? உயிர் தெழுந்த பின்பு எங்க இருப்பாங்க? அல்லேலூயா. பரலோகத்தில் அவர்கள் தேவ தூதரை போல இருப்பார்கள். அல்லேலூயா. இதை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இப்ப நான் கூட மரித்து போனேன் அப்படின்னா அடக்கம் பண்ணப்பட்டுறாங்க, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆண்டவர் வருகையில நானும் உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது நான் எப்படி இருப்பேன்னா பரலோகத்தில் இருக்கிற ஒரு தூதனை போல நான் இருப்பேன். அதே போலதான் நீங்களும் இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உலக பரிசுத்தவான்கள் உண்டு, கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் உண்டு. அல்லேலூயா. உலக பரிசுத்தவான்களை குறித்து நான் ஒரு சில வசனங்களை சொல்லுகிறேன். 2 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 7-8 வாசிங்க. பரிசுத்தமா நான் ஜீவிக்கிறேங்க, எந்த பாவமும் இல்லைங்க, நான் சாட்சியா இருக்கிறேங்க, ஆனா கூட பரலோகம் போக முடியாது. இயேசு இல்லாம போகவே முடியாது. வாசிங்க 2 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 7-8. தேவனை அறியாதவர்களுக்கும், தேவனை அறியாதவர்கள், அல்லேலூயா, 1000 நீ சாட்சியா வாழ்ந்திருக்கலாம், பரிசுத்தமா இருக்கலாம், ஒரு பாவமும் செய்யாம இருக்கலாம், ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாம உலக பரிசுத்தவான்கள் போக முடியாது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் மாத்திரம்தான் அவர் பார்வைக்கு அருமையா இருக்கிறது. செம்மையாய் நடக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள அவர்களது முடிவு சமாதானம். இன்னும் ஒரு சில வசனம் சொல்ல போறேன், கவனிங்க. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினியை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்தில் இருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். வானத்தில் இருந்து வெளிப்படும் பொழுது, அப்பொழுது வரும் பொழுது எல்லாம் நினைக்கிறாங்க, நான் பரிசுத்தமா தான் இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீ எப்படி இருந்தாலும் சரி, இயேசு இல்லைன்னா நீ பரலோகம் வர முடியாது. நீ உயிர் தெழுதலிலே அவருடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்பட முடியாது. நீ என்னதான் பரிசுத்தவானா இருந்தாலும் நீ தூதனை போல ஒரு நாள் வரும், அன்னைக்கு அந்த நாங்க கிறிஸ்தவங்க மாறுவது போல மாற முடியாது. அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இன்னொரு வசனம் இருக்கு, சங்கீதம் 9:17 வாசிங்க. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் தேவன் இல்லாத ஜாதிகள், தேவனை மறக்கிற ஜாதிகள், அதுல கிறிஸ்துவ கூட்டம் இருக்கு, கிறிஸ்துவல் அல்லாதவர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் எங்க? நரகத்திலே தள்ளப்படுவார்கள். ஆமென். நீதிமொழிகள் 8:36 வாசிங்க. எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது. ஆமென். பாவத்துக்கு உட்படுகிறார்கள், மரணத்துக்கு அவர்கள் ஏற்படுகிறார்கள். ஆனா அந்த மரணத்தை குறித்து ஆண்டவர் பேசவே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் யாரு? நீங்க தான். இப்பதான் சொன்னல உங்களுக்கு, எபேசியர் 1:1 பாருங்க. விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது,
ஒரு கூட்ட ஜனம், கிறிஸ்தவ கூட்டமே யாரை பரிசுத்தவான்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறது என்றால் வெறும் தேவ ஊழியம் செய்கிறவர்கள் மாத்திரமல்ல, அவங்களும் பரிசுத்தவான்கள் தான், விசேஷித்த அபிஷேகம் பெற்றவர்கள் தான். ஆனா இங்க பொதுவா வரும்பொழுது அந்த இடத்துல பவுல் எழுதி வச்சிருக்கிறாரு, விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. அப்போ அவர் பரிசுத்தவான்களை, அவ்வளோ பெரிய ஒரு பரிசுத்தவான், தேவனோடு சஞ்சரித்தவர், தேவனோடு உறவாடினவர், பல வெளிப்பாட்டுகளை பெற்ற ஒரு மனுஷன் அவரே சொல்வார் என்றால் அதை விட வேற யார் நம்மளுக்கு சொல்லணும்? நீங்கள் அந்த கூட்டத்தில் வர்றீங்க, உங்க மரணமா ஒரு பார்வைக்கு அருமையானது. அல்லேலூயா. நிறைய பேர் என்னடா இது கொஞ்ச நாளா ஒரு 2-3 வாரமா மரணத்தை குறித்து பிரசங்கம் பண்றாரு, மரண பிரசங்கியோ மரண பிரசங்கமோன்னு நினைச்சிடாதீங்க. நான் ஒரு தெளிவுபடுத்தும்படி தான் உங்களுக்கு சொல்றேன். நிறைய பேருக்கு இந்த தெளிவு இல்லை. நீங்க ஒவ்வொரு வாரம் மாலை ஆராதனையை போட்டு கேளுங்க. யூடியூப்ல பாக்குறவங்க ஒவ்வொரு வாரம் தொடர்ந்து இது வருது. ஒரு 15 வால்யூம் வந்துடுச்சாப்பா, 20 18 வந்திருக்கு. அந்த எல்லாம் பாருங்க, ஆரம்பத்தில் ராக்காலத்தை குறித்து ஆரம்பித்து அப்படியே ஆண்டவருடைய வருகையை குறித்து அப்படியே பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த யூடியூப்ல கேட்கிறவங்க, இந்த பார்க்கிறவங்க, இந்த செய்தியை கவனிக்கிறவங்க, நீங்க இதுக்கு முன் செய்தியெல்லாம் கேட்டீங்கன்னா அதனுடைய தொடர்ச்சி அப்படியே வந்து கொண்டு இருக்கும். திடீர்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம், யோவான் 7:49. ஏன்னா இப்போ ஒரு கூட்டம், நாங்க எந்த பாவமும் பண்ணலையே, பரிசுத்தமா தானே இருக்கிறோம், ஆண்டவர் எங்களுக்கு எதற்கு என்று கேட்டுக்கொண்டிருக்கோம். அவங்க போக முடியாது, நித்தியத்துக்கு போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது, அந்த மகிமையின் ஸ்தானத்துக்கு போக முடியாது என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய வார்த்தைகளை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. வாசிங்க. வேதத்தை அறியாதவர்கள் ஆகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். ஆமென். சபிக்கப்பட்டவர்கள் எப்படி பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியும்? வேதத்தை அறியாதவர்கள், இயேசுவை அறியாதவர்கள் பரிசுத்தமா வாழ்ந்தாலும் சரி பரலோகம் வர முடியாது. அவங்களுடைய மரணத்தை குறித்து ஆண்டவர் சொல்லல, கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணத்தை குறித்து தான் பேசியிருக்கிறார். ஆண்டவரோடு இருந்தவர்கள், சபை ஐக்கியத்தில் இருந்தவர்கள், அவர்கள் மாத்திரமே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வரும்பொழுது யார் எந்த மரித்தாதார் படுக்கை, 2 படுக்கையில ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான்றாரு. திரிகிற 2 பேர்ல ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வயல்வெளியில 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தத்தை தெரிந்து கொள்ளுங்க. அவர்கள் எல்லாம் கைவிடப்படுவாங்க. என்னதான் பரிசுத்தமா வாழ்ந்தாலும், சாட்சி இருந்தாலும் சரி, ஆனாலும் இயேசு இல்லாம நீ அந்த இடத்துல நுழைய முடியாது. அல்லேலூயா. ஒருத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 57:2 தான் சொல்லுது, நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். நேர்மையாய் நடக்கிறவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து, இந்த நேர்மையாய் நடக்கிறவர்களை தான் முன்வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஜனம் பரிசுத்த ஜனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை குறித்து தான், சபை ஐக்கியத்தில் இருக்கிறவர்களை குறித்து தான், நீதிமானை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உலக நீதிமான்கள் உண்டு, ஆவிக்குரிய நீதிமான்கள் உண்டு. அதுக்கும் வசனம் இருக்கு, நான் முடிஞ்சா அடுத்த வாரம் கொண்டு வருகிறேன். இப்பொழுதுக்கு நீங்க கவனிங்க, உலக பரிசுத்தவான்கள் உண்டு. இந்த உலக எத்தனையோ பரிசுத்தவான்கள், மகான்கள் உண்டு. ஒரு பாவமும் அறியாத, ஒன்றுமே பாவத்தையே செய்யாம தன் வாழ்க்கையில வாழ்ந்த மகான்கள் உண்டு இந்த பூமியில. ஆனா ஆண்டவரோடு இருந்து ஆண்டவருடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டு கர்த்தருடைய பரிசுத்தமான ஜீவியம் ஜீவித்து மரிக்கிறவர்கள் குறித்து தான் வேதம் தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது. அவர்களை தான் உயிரோடு எழுப்புவார். அவர்கள் தான் பரலோகத்தில் தேவ தூதர்களை போல் இருப்பார்கள். அவர்கள் தான் அவருடைய அந்த ராஜ்யத்தில் காணப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நேர்மையாய் நடக்கிறவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையில் இளைப்பாறுவார்கள். நாட்கள் வரும், அந்த படுக்கையை விட்டு அவர்கள் எழுந்திருப்பார்கள், தேவ தூதர்களை போல மாற. அல்லேலூயா.
ஒரு மாறுதல் வரும். எப்படி நீ இருப்பாய் என்றால் இந்த மனுஷீக சரீரத்தை விட்டு தேவ தூதரை போல இருப்ப. நான் முடிவுக்கு வரப்போகிறேன், கொஞ்சம் கவனிங்க என்னோட கூட. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணத்தை குறித்து ஆண்டவர் ஏன் அருமையானது என்று சொல்லுகிறார் என்று நம்ம பார்க்க போகிறோம் தேவ பிள்ளைய. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27 வாசி. தேவன் நம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். தேவ சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். 5:1 தான் சொல்லுது, வாசிங்க. ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கி, தேவ சாயலாகவே உண்டாக்கி அவருடைய சாயலையே கொடுத்து அவனை உண்டாக்கினார். அந்த சாயலிலே வாழ்ந்த மனுஷன் பாவம் செய்து மாம்ச சாயலை தரித்து கொண்டு இன்றைய வரைக்கும் இருக்கிறான். இது எப்போ அந்த தேவ சாயலாய் மாறும் என்றால் மரணத்துக்கு பின்பு நாம் தேவ சாயலை தரித்து கொள்ளுவோம். அல்லேலூயா. என்னுடையவர்கள் மீட்கப்படுவார்கள், என்னுடைய சாயலை தரித்து கொள்வார்கள். நான் எப்படி உயிர் தெழுந்தனோ அதே போல உயிரடைவார்கள், என்னை போலவே அவர்களும் மாறுவார்கள் என்று சொன்னாரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எப்பொழுது என்றால் மரணத்துக்கு பின்பு எப்போது நடக்கும். அதனாலதான் அந்த பரிசுத்தவான்களுடைய மரணத்தை குறித்து அவர் சொல்லுகிறார், என் பார்வைக்கு அருமையானது. ஏன்னா மரித்த பெண் அவன் தேவ சாயலாய், ஏன்னா தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்டு மரிக்கும் பொழுதும் அதே தேவ சாயலோடு மரித்திருந்து அவரோடு கூட இருந்திருக்க வேண்டிய மனுஷன் பல பாவத்தில் சிக்கி சிதறி சின்ன பின்னமாகி அவன் தேவ சாயலை விட்டு பிசாசின் சாயலை, மாம்சிக சாயலை, உலக சாயலை தரித்து கொண்டு மறிக்கிறான். அதனாலதான் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டு அவருடைய சாயலை தரித்து கொள்ளும்படி மரணத்துக்கு பின்பு, என தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனுஷன் அதை மறுபடியும் எப்ப பெற்றுக் கொள்ளுகிறான் என்றால் மரணத்துக்கு பின்பு அந்த சாயலை பெற்றுக் கொள்ளுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எப்படி இருக்கிறேனோ அவ்வண்ணமா எல்லாரும் என்னிடத்துல உயிர் தெழுதலிலே மாறுவார்கள் என்று சொன்னாரு. நிறைய வசனம் பேசியிருப்போம் பாருங்க. முன் செய்தி எல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அவரை மாறிடுவோன்னு சொல்றாரு. அது எப்போ என்றால் இந்த தேவ சாயலை அந்த ஒரு மனுஷன் விட்டுவிட்டபடியால் தேவ சாயலை மனுஷ சாயலாய் மாற்றி பிசாசுக்கு இடம் கொடுத்து, அது எப்போ அந்த சாயலை நாம் தரித்து, ஏன் அவர் பரிசுத்தவான்களுடைய மரணம் அவர் பார்வைக்கு அருமையானதுன்னா அந்த ஒரு ஆத்மா மரித்து அவருடைய சாயலாய் மாறி போகிறது. அவருடைய சாயலாய் மாற மாற அவருக்கு பெரிய சந்தோஷம். நான் மனுஷனை இதற்காக தானே உண்டாக்கினேன், மனுஷனை இதற்காக தானே நான் வைத்தேன், இதற்காக தானே அவனை மண்ணில் எடுத்து உருவாக்கி என் சாயலாகவே இருக்க வேண்டும், என்னோடு கூட எப்பொழுதும் இருக்க வேணும், என் சமூகத்தில் இருக்க வேணும், என் பிரசனத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் மனுஷனை உண்டாக்கின காரணம் தன் சாயலாகவே உண்டாக்கினார். இதற்கு தான் காரணம். அதை எழுந்து போனபடியால மரணத்துக்கு பின்பு அந்த சாயலை நாம் தரித்து கொள்ளும்படி தேவ சாயலை, அதான் பாட்டு பாருங்க, தேவ சாயலாக மாறுவேன்ட்டு. தேவ சாயலா எப்ப, ஏன்னா ஏன் மரணம் வந்த உடனே அவர் பார்வைக்கு அருமையா இருக்கிறது. ஒரு மரணம் வந்த பின்பு அந்த ஆத்துமா தேவ சாயலாய் மாறி விடுகிறது. அல்லேலூயா. உயிர் தெழுதலிலே அவர் சாயலை தரித்து கொள்ளுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமியிலே நாம் வாழும் பொழுது அவர் சாயலை தரித்து கொண்டு வாழ வேண்டும். மனுஷன் பல தடவை விழுந்து தவறி அவர் சாயலை இழந்து போனபடியால முழுமையான, அப்படியும் ஒரு சிலர் இருக்கிறாங்க அவர் சாயலை தரித்து கொண்டவர்கள், ஆனா முழுமையான அல்ல. அது எப்பொழுது என்றால் மரணத்துக்கு பின்பு பாவமே கிடையாது, அவ்வளவுதான், அதோடு முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில, நம்மளுடைய வாழ்க்கையில பாவம் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. ஏன்னா மரித்த பின்பு உண்மையா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தா நம்ம மாறிடுவோம் தேவ சாயலா, இல்லைன்னா கீழே போயிடணும், அவ்வளவுதான். அதனாலதான் மரித்த மரண
மரணம் வந்த உடனே அவர் பார்வைக்கு அருமையாயிருக்கு. ஏன்னா ஒரு 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 மாம்ச சாயல் தேவ சாயலாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. ஏன் பரிசுத்தவான்களுடைய மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது என்று வேதம் சொல்லுகிறது என்றால் அவ்வளவு சந்தோஷம் அவருக்கு, அவ்வளவு அருமையாய் பார்க்கிறார். காரணம் என்ன? அந்த ஆத்மா மரித்த பின்பு உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது அது தேவ சாயலை தரித்து கொண்டு அவரோடு கூட நித்தியமாய் அந்த மகிமையின் பிரதேசத்தில் இருக்கும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 11:7 கூட வாசிங்க. இதேதான் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்லுகிறார், புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியால் தேவ சாயலாகவே உருவாக்கப்பட்டோம். தேவ மகிமையை தரித்து கொண்டிருக்க வேண்டும் நம்ம. ஆனா அதையெல்லாம் இழந்தபடியால அது பூரணமாய் நிலைத்து, ஏன்னா மனுஷன் கொஞ்ச நாள் நல்லா இருக்கிறான், தேவ சாயலை தரித்து கொள்ளுகிறான், தேவனை போல உண்மையா இருக்கிறான், பரிசுத்தமா இருக்கான், திடீர்னு அதுலயாவது ஒண்ணுத்துல வழிக்கு விழுந்தார். அல்லேலூயா. உண்மையாய் ஒரு மனுஷனுக்கு எப்போ நிலைத்து நிற்கக்கூடிய தேவ சாயல் எப்பொழுது என்றால் மரணத்துக்கு பின்பு அவரை போலவே அவன் இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சாயல் அப்பொழுது முழுமையாய் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. இப்பொழுது இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆண்டவரோடு இருந்தவங்க அந்த தேவ சாயலாயிரம் மனுஷன் உண்டாக்கப்பட்டான். அந்த சாயலின் சுபாவத்தை இழந்து போனான், அந்த குணாதிசயங்களை இழந்து போனான். என் தாய் என்னை பாவத்துல கர்ப்பம் தரித்தார் என்று தாவீது சொல்லுகிறார். இப்படி நம்ம அதையெல்லாம் இழந்துட்டோம். அது முழுமையாய் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு இந்த பூமியில. ஆனா அது முழுமையாய் நம்ம எப்ப பெற்றுக்கொள்வோம் என்றால், எப்போ அவரை போல மாறி இருப்போம் என்றால், எப்போ ஒரு தூதனை போல இருப்போம் என்றால் மரித்த பின்பு. அல்லேலூயா. இங்கேயும் சொல்றாரு, புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையா இருக்கிறபடியால் அப்படின்றார். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். எபேசியர் 4:24 வாசிங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை குறித்து நிறைய இடத்துல மரித்த பின் சொல்லப்பட்டிருக்கிறது, உயிரோடு இருக்கும் பொழுதும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா முழுமையான ஒரு தேவ சாயல் எப்பன்னா, பூரணப்படுத்தப்பட்ட ஒரு தேவ சாயல் எப்பொழுதுன்னா மரித்த பின் உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது தேவ சாயலை நாம் தரித்து கொள்ளுகிறோம். தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்ட ஆதாம் அந்த ஏதேனை விட்டு போயிட்டான். ஏதேனை விட்டு கர்த்தர் துரத்திட்டார். ஆனா பரலோக ஏதேனையில துரத்த மாட்டார். தேவ சாயலாக அங்க பிந்தின ஆதாம் அதற்கு நமக்கு வழிவாசலை திறந்து அவர் கல்வாரி சிலுவையில சகலத்தை செய்து முடித்து அவை போல மாறி இருக்கும்படி இந்த பூமியில மாத்திரமல்ல மேலையும் நம்ம மாறி இருக்கும்படி கர்த்தர் நமக்கு இயேசு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிந்தின ஆதாம், 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அந்த தேவ சாயலை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுதும் நம்ம கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவின் பரிசுத்தவான்கள் அந்த சாயலிலே தான் இருக்கிறோம் இன்னும். ஆனாலும் அது பூரணம் எப்போ, அந்த சாயல் எப்போ வெளிப்படும், எப்போ தேவனோடு, எப்போ ஆதாமோடு அங்க தேவன் அந்த ஏதேன் தோட்டத்தில் சஞ்சரித்தாரோ, ஆதாமோடு உறவாடினாரோ, ஆதாமை தேடி வந்தாரோ, அதே போல நடக்கும் ஒரு நாள். எப்பொழுது நாம் மரித்து உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது தேவனோடு சஞ்சரிப்போம், தேவனோடு உறவாடுவோம், தேவனோடவே இருப்போம். அந்த பூரணம் எப்ப கிடைக்கிற? ஏன் அவர் பரிசுத்தவான்களுடைய மரணம் அவர் பார்வைக்கு அருமையா இருக்குன்னா, அப்ப மரித்த உடனே ஒருத்தர் தேவ சாயலாய் மாற போகிறாங்க. அல்லேலூயா. தேவ சாயலாய் கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர்களை குறித்து தான், அவர்கள் தான் அந்த பூரணத்தை தரித்து கொள்ள முடியும். அந்த பூரணமான தேவ சாயலுக்குள்ள வர முடியும், தேவனோடு சஞ்சரிக்கும்படி. அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை ஆராதனைக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் சாயலாய் நாங்கள் இந்த பூமியில வாழும் பொழுதே சிருஷ்டிக்கப்பட்ட நாங்கள் அப்படியே இருக்கணும் ஐயா. மரித்த பின்பு அந்த தேவ சாயலாகவே மாறி, உம்மை போல மாறி, உம்மோடு கூட நித்தியமாக இருக்க எங்களுக்கு உதவி செய். பரிசுத்தவான்களுடைய மரணம் உங்க பார்வைக்கு ரொம்ப அருமையா இருக்குப்பா. காரணம் என்ன? தான் உண்டாக்கின மனுஷன் மறுபடியும் என் சாயலாகவே மாறப்போகிறான். மாம்சத்தில் இருக்கிறவன் என் சாயலாய் மாறப்போகிறான். அல்லேலூயா. என் சமூகத்தில் இருக்க போகிறார்கள், என்னுடைய பிரசன்னத்தில் இருக்க போகிறார்கள் என்று சொல்லி அவர் அருமையாய் அதை பார்க்கிறார் தேவ பிள்ளையே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்தில் ஒரு தூதனை போல நீ இருப்பாய் மரித்த பின்பு. கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வேத வசனத்தின் ஆதாரத்தோடு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மரணத்தை குறித்து ஒரு நாளும் கலங்க தேவையில்லை. அது எப்போ வேணாலும் வரட்டும், எப்போ வந்தாலும் நம்ம ஆயத்தமா இருப்போம், சந்தோஷத்தோடு இருப்போம். ஏனென்றால் அதற்கு பின்புதான் நமக்கு ஒரு மகிமை, நித்தியம் எல்லாம் இருக்கிறது. அதை குறித்து பயப்பட தேவையில்லை. அதுக்கு நீ இப்பவே வந்துடும், இப்பவே வரட்டும் இல்லை. அவர் எப்போ முன் குறித்திருக்கிறாரோ அன்றைக்கு வரட்டும். நான் சொல்லுவது அந்த பயம் இருக்கக்கூடாது என்று அதைத்தான் சொல்லுகிறேன். அதை குறித்து பயத்துக்கு பயந்து போகக்கூடாது. அதுதான் போன வாரம் கூட பேசின பயத்தை குறித்து. இன்னைக்கு மரண பயம் இருக்கிறது, அதை குறித்து நம்ம பயப்பட தேவையில்லை. அது எப்போ வருதோ வரட்டும், அதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. அதை வருவதற்காக ஆயத்தப்படுத்த அதுவும் தேவையில்லை. கர்த்தர் பார்த்து கொள்வார் அந்த நாளை. ஆனால் நம்ம வாழும் பொழுது ஒவ்வொரு நாள் கர்த்தர் கூட்டி கொடுத்த நாளை நம் பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்டி, பரிசுத்தவான்களுடைய மரணம் அவர் பார்வைக்கு அருமையாயிருக்கிறது. யார் அந்த பரிசுத்தவான்கள் என்று பவுல் எழுதுகிறார். விசுவாசிகள் ஆகிய பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லுகிறார். நீங்களும் நானும் பரிசுத்தமாய் ஜீவித்து அதற்கு பின்பு நாம் நித்தியத்தை சுதந்திரிக்கும் பொழுது தேவ சாயலாய் நாம் மாறி அவர் சமூகத்தில் இருப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.